ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு ஒரு சிலர் தங்களை அறியாமலேயே செய்யக்கூடிய தவறுகள், அதில் ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இறைவனை வழிபாடு செஞ்சால் மட்டும் போதும், நம்ம சரியாக உழைக்கலைனா கூட நமக்கு பண வருமானம் வந்துடும் அப்படின்னு தவறான எண்ணத்தில் ஒரு சிலர் இருக்காங்க. தன்னோட கடமையை ஒழுங்காக செய்யாமல், சரிவர செய்யாமல் இறைவனை மட்டும் வணங்கினா போதும் அப்படின்னா எப்படி சரியாக இருக்கும்? தன்னோட கடமையை சரியாக செய்யாமல், அதாவது வேலைக்கு சரியாக போகாமல், தனக்கு உரிய கடமைகளை சரியாக செய்யாதவங்களை இறைவனை எவ்வளவுதான் வழிபாடு செஞ்சாலும் இறைவன் அவங்கள விரும்ப மாட்டாரு. தன்னுடைய கடமையை சரியா செய்யறவங்க மேலதான் இறைவனுடைய அருளும் ஆசியும் விழும். ஒரு சிலர் என்ன பண்றாங்க, எதற்கெடுத்தாலும் நேரம் காலம் சரியில்லை அப்படின்னு கடவுள் மேலேயே பழிய போடுறது. செய்த தவறு எல்லாமே மனிதர்களுடைய தவறு தான், அவங்களுடைய கர்ம வினை காரணமாக தான் அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு மனிதனுமே அதை ஏத்துக்கிறது கிடையாது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே அதுக்கு இறைவன் தான் காரணம். எவ்வளவு இறைவனை வழிபாடு செஞ்சாலுமே இறைவனுக்கு கண் இல்லை, நம்ம பார்க்க மாட்டேங்கிறாரு, நமக்கு அருள் வழங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இறைவன் மேலேயே பழிய போடுவாங்க ஒரு சிலர். உழைப்பது அப்படிங்கிறது இன்றியமையாத கடமை. நீங்கள் அதை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, உழைச்சிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நல்ல முயற்சிகள் என்றைக்குமே வீண் போகாது. ஒரு சிலர் சோம்பேறித்தனமாக வேலைக்கு போகாமல் இருந்துட்டு நேரம் காலம் சரியில்லை அப்படின்னும், இறைவனை எவ்வளவு கும்பிட்டாலும் இறைவன் நமக்கு நல்ல காலத்தை காட்ட மாட்டாரு அப்படின்னு இறைவன் மேலேயும் பழி போடுறாங்க. அதனால உங்களுடைய முயற்சியை முழு கவனத்தோட நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நம சிவாய.